வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லண்டனில் இருந்து தென்னிந்தியாவின் சென்னைக்கு செல்லும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையத்திற்கு அவசரமாக திரும்பியது. அதே நாளில் லூஃப்தான்சா விமானம் LH752 உள்ளூர் நேரப்படி மதியம் 14:15 மணிக்கு பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவின் ஹைதராபாத் விமான நிலையம் நோக்கி செல்ல தொடங்கியது. அந்த விமானம் இன்று திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு ஹைதராபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் பாதையை மாற்றி அதன் தொடக்க இடத்திற்கு திரும்பியது. விமானங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக அவை புறப்பட்ட இடங்களுக்கு திரும்புவது அப்படியொன்றும் புதிய விஷயம் அல்ல. இருப்பினும் சில தினங்களுக்கு முன் ஏர் இந்தியாவின் விமானம் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போது மேலிருந்து 30 வினாடிகளில் விபத்தை சந்தித்தது. அதனால் இந்த இரு விமானங்களின் அவசர திரும்பல்களும் ஒருவித உதறலை ஏற்படுத்தியுள்ளன. மூன்றும் வெவ்வேறு சம்பவங்கள், ஆனால் அவற்றுக்கிடையே ஒரு ஒற்றுமை உண்டு. மூன்றும் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து. மூன்றிலும் பிரச்சனையை சந்தித்த விமானங்கள் ஒரே ரகம், அது போயிங் 787 ட்ரீம் லைனர். ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் கேட்விக் நோக்கி சென்று ஏர் இந்தியா விமானம் தடமிலக்கம் AI-171 புறப்பட்ட 30 வினாடிகளில் விபத்துக்குள்ளானது. இதில் 241 பேர் உயிரிழந்தனர். போயிங் 787 ட்ரீம் லைனர் அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஒரு கட்டமைப்பில் மோதியதில் விமானத்திலும் தரையிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. விமானத்தின் பிளாக் பாக்ஸ் கிடைத்துள்ளது. புலனாய்வுகள் நடக்கின்றன. அது முடியும் போதே என்ன நடந்தது என்பது தெரிய வரும். ஆனால் சம்பவம் நடந்த போது எடுக்கப்பட்ட காணொளிகளின் அடிப்படையில் ஏர் இந்தியா விமானத்தின் இறக்கையில் உள்ள பிளாப்ஸ் வழமைக்கு மாறாக இருப்பதாக நாம் வெளியிட்ட காணொளியில் குறிப்பிட்டிருந்தோம். ஆச்சரியகரமாக தற்போது சென்னைக்கு செல்ல புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போயிங் 787 ட்ரீம் லைனர் வானில் ஒரு கடுமையான பிளாப் செயலிழப்பை சந்தித்த பின்னர் லண்டன் திரும்பியது என்று தெரிய வருகிறது. அது கொஞ்சம் அதிர வைக்கிறது. திரும்பிய காரணத்திற்கான முறையான அறிக்கையினை லூப்தான்சா இன்னமும் வெளியிடவில்லை என்றாலும் அந்த நிறுவனம் கூறியதாக சில ஊடகங்கள் வெளியிட்ட காரணங்கள் சந்தேகத்தை எழுப்புகின்றன. லண்டனில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்திற்கு என்ன நடந்தது? போயிங் 787 விமானம் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விமானிகள் வேகமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எரிபொருள் டேங்கர் நிரம்பி இருந்தன. விமானம் பறந்த உயரம் உயர்ந்ததால் அச்சுறுத்தல் விரைவாக அதிகரித்தது. இதன் விளைவாக விமானிகளுக்கு ஆங்கில கால்வாயின் மீது எரிபொருளை கொட்டுவதை தவிர வேறு வழி இல்லை. இது ஒரு அசாதாரண மற்றும் ஆபத்தான நடைமுறை. வழமையாக கடலின் மேல் பறந்தே எரிபொருளை கொட்டுவார்கள். இந்த திருப்பம் அவசரமானது மட்டுமல்ல, இது அந்த பிராந்தியம் முழுவதும் பயண தடையை செய்தது. இதற்கிடையில் விமானத்தில் இருந்த பயணிகளும் தரையில் இருந்து விமானத்தை கண்காணித்தவர்களும் அதிர்ச்சியில் மூழ்கினார்கள். விமானத்தின் நடுவில் பிளாப் செயலிழந்தது ஒரு சிறிய நிகழ்வு அல்ல. குறிப்பாக நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ட்ரீம் லைனர் விமானத்தில் இது ஏன் நடந்தது? ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையத்திற்கு இவ்வளவு வியத்தக முறையில் திரும்புவதற்கு என்ன வழிவகுத்தது? மேலும் ஆங்கில கால்வாயின் மீது எரிபொருள் கூட்டுதல் விமான பாதுகாப்பு மற்றும் பயண திட்டங்களை எவ்வாறு பாதிக்கிறது? இந்த சம்பவம் பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்புகிறது. மேலும் முழு கதையும் மிகவும் தீவிரமானது. இந்த காணொளிக்கான உரையை எழுதுபவர் கனேடிய தேசிய விமானத்துறையில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் என்ற அடிப்படையில் எம்மால் வேறு ஊடகங்களை விட அதிக விமானத்துறை தரவுகளை தர முடியும். நூற்றுக்கணக்கான பயணிகளின் பயண திட்டங்களை சீர்குலைத்த ஒரு திருப்பத்தில் போயிங் 787 ட்ரீம் லைனரால் இயக்கப்படும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் BA-35 லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு முக்கியமான பிளாப் சிஸ்டம் செயலிழப்பால் சென்னைக்கான பயணத்தை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விபத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததால் விமான போக்குவரத்து சமூகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஐரோப்பா மற்றும் தெற்காசியாவை இணைக்கும் விமான நிறுவனத்தின் முக்கிய நீண்ட தூர பாதைகளில் ஒன்றாக BA-35 விமானத்தில் அவசர கால திசை திருப்பல் லண்டன் விமான நிலையம் ஹீத்ரோவில் தளவாட குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் விமான நம்பகத்தன்மை, விமான நிலைய மறுமொழி தயார் நிலை மற்றும் இந்தியா பிரிட்டிஷ் பயண வழித்தடத்தில் எதிர்கால தாக்கங்கள் குறித்து குறிப்பிடத்தக்க கவலைகளையும் எழுப்பியது. GZB-JG என பதிவு செய்யப்பட்டு போயிங் 787 விமானம் லண்டன் ஹீத்ரோவின் ரன்வே 27R இருந்து புறப்பட்டு ஆரம்பத்தில் திட்டமிட்டபடி ஏறியது. நீங்கள் ஒரு விமானியாக இருந்து லண்டனுக்கு விமானங்களை செலுத்தி இருந்தால் லண்டனில் கேட்விக் அல்லது ஸ்டான்ஸ்டட் விமான நிலையம் போல சுலபமாக இல்லாத அதி அவசர லண்டன் ஹீத்ரோ விமான நிலைய நடைமுறைகளை வெறுத்திருப்பீர்கள். இருப்பினும் 15,000 அடி உயரத்தை அடைந்தவுடன் விமானிகள் விமானத்தின் பிளாப் சிஸ்டம் ஒழுங்கின்மையை எதிர்கொண்டனர். பிளாப் சிஸ்டம் விமானத்தின் காற்று இயக்கவியல் கட்டமைப்பை சமரசம் செய்தது. இது விமானத்தின் நிலைத்தன்மையை பேணுவதற்கும் விமானம் வானில் உயர்வதை கட்டுப்படுத்துவதற்கும் இன்றியமையாதது.
விமானத்தில் ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க முடியாமல் விமானிகள் தங்கள் விருப்பங்களை மதிப்பிடுவதற்கு ஒரு ஹோல்டிங் பேட்டர்னை தொடங்கினார்கள். ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது விமானம் அது போக வேண்டிய இடத்தை நோக்கி போகாமல் இருந்த இடத்தில் இருந்த உயரத்தில் வட்டமடிப்பது. இந்த தாமதம் மிக முக்கியமானது. விமானத்தின் பாதுகாப்பு தான் முதன்மையான கவலையாக இருக்க வேண்டும். ஆனால் விமானிகளின் செயல்பாடு முடிவுகள் விரைவாக இருக்க வேண்டும். காரணம், இந்த பகுதியில் பறக்கும் பல விமானங்களை உங்கள் ஹோல்டிங் பேட்டர்ன் பாதிக்கும். அபாயங்களை மதிப்பிட்ட பின்னர் விமானத்தில் லண்டன் நோக்கி திருப்புமாறு விமானிகள் முடிவு செய்தனர். இருப்பினும் முழுமையாக எரிபொருள் நிரப்பப்பட்ட ட்ரீம்லைனர் விமானம் எடையை குறைக்காமல் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு மிகவும் கடினமானது. விமானம் எடை காரணமாக தரையில் மோதும் அபாயம் உள்ளது. விமான போக்குவரத்தின் அரிதான ஆனால் முக்கியமான நடைமுறைகளில் ஒன்றான விமானம் 12,000 அடிக்கு கீழே இறங்கி ஆங்கில கால்வாயின் மீது எரிபொருளை கொட்டத் தொடங்கியது. இந்த எரிபொருள் வெளியீடு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் நீடித்தது. இது விமானத்தின் தரையிறங்கும் எடையை பாதுகாப்பான செயல்பாட்டு வரம்புகளுக்குள் கொண்டு வருவதற்கான அவசியமான ஒரு நடவடிக்கை. மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் இருந்தும் பெரிய நீர்நிலைகளில் இருந்தும் விலகி செல்லும் விதத்தில் இந்த சூழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அகலமான உடல் விமானம் தாழ்வாக வட்டமிட்டு எரிபொருளை வெளியேற்றுவதை பார்த்தது பிரிட்டன் தெற்கு கடற்கரையில் உள்ள விமான கண்காணிப்பாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களிடையே அமைதியின்மையை தூண்டியது. சமூக ஊடகங்கள் நிகழ்நேர விமான தரவு வரைபடங்கள் மற்றும் ஊகங்களுடன் பரபரத்தன. அடிக்கடி பயணிப்பவர்கள் மற்றும் பெரிய அளவிலான பயண சமூகத்தினரிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியது. 105 நிமிடங்கள் வானில் பதற்றத்துடன் பறந்த பின்னர் ட்ரீம்லைனர் இறுதியாக பாதுகாப்பாக திரும்பியது. லண்டன் கீத்ரோவின் ரன்வே 27L தரையிறங்கியது. அசாதாரண தரையிறங்கும் உள்ளமைவு காரணமாக பிரேக் அதிக வெப்பமடைதல் அல்லது டயர் அழுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை எதிர்பார்த்து அவசரகால மீட்பு குழுக்கள் ஏற்கனவே ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டிருந்தன. அதிர்ஷ்டவசமாக விமானம் அதன் சொந்த சக்தியின் கீழ் விமான நிலைய முனையம் இலக்கம் 5 ஸ்டாண்ட் C66க்கு டாக்ஸி செய்தது. இது விமானத்தில் இயந்திர கூடாறு இருந்த போதிலும் விமானிகளின் முழு கட்டுப்பாட்டை குறைக்கிறது. ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட்டில் இருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த லூப்தான்சா விமானம் தெளிவற்ற சூழ்நிலையில் நடுவானில் திருப்பி அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காரணம் என்ன என்பது மழுப்பலாக உள்ளது. வெடிகுண்டு அச்சுறுத்தல் என்று சென்னையை தளமாக கொண்டு ஒரு ஆங்கில ஊடகம் கூறியது. அப்படி இருந்தால் 4 மணி நேரம் பறப்பார்களா? டெல்லியை தளமாக கொண்ட ஒரு ஆங்கில ஊடகம் ஹைதராபாத்தில் தரையிறங்க முன் அனுமதி பெறப்படவில்லை என்றது. இது ஒரு தமாஷான காரணம். பிராங்க்ஃபர்ட் ஹைதராபாத் வழித்தடம் லூப்தான்சா விமான நிறுவனத்தின் வளமையான ரூட். அதற்கெல்லாம் தினமும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விமானத்தில் ஏதோ சொல்ல முடியாத சிக்கல் இருக்கலாம். கொஞ்சம் பொறுங்கள், இந்த விவகாரங்களை மேலும் மேலும் துருவி பார்க்கலாம். விமானத்துறையுடன் நேரடி தொடர்புள்ள பரபரப்பு மீடியாவுக்கு இந்த விளையாட்டு சுலபமானது மற்றும் விருப்பத்துக்குரியது.